இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து யூனிவர்சல் மோட்டர், ஒரு வகையான எலக்ட்ரிக் மோட்டர். இம்மோட்டரானது ஏசி மற்றும் டிசி ஆகிய 2 வகையான பவர் சப்ளையின் உதவியுடன் இயக்க முடியும். இந்த சிறப்பம்சத்தினால் யூனிவர்சல் மோட்டரானது பல வகையான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. யூனிவர்சல் மோட்டரானது ஒரு டிசி சீரிஸ் மோட்டர் ஆகும். இம்மோட்டரானது ஆடலோட்ட மின்சாரத்திற்கு இயக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. ஒரு சிறிய எளிமைப்படுத்தப்பட்ட டிசி மோட்டரை பார்ப்போம். இம்மோட்டரிற்கு டிசி பவர் சோர்ஸை இணைக்கும் போது இது ஒரு சாதாரண டிசி மோட்டரை போல் தொழிற்படும். இங்கு கம்யூட்டேட்டரின் உதவியுடன் யூனிடிரெக்ஷனல் கரண்ட் ஆனது வலது மற்றும் இடது பக்கமுள்ள ரோட்டர் கோயிலின் ஊடாக செலுத்தப்படும். இதனால் டோக் ஆக்ஷன் எப்போதும் யூனிடிரெக்ஷனலாக இருக்கும். அத்தோடு ரோட்டர் தொடர்ச்சியாக சுழலக்கூடியதாகவும் இருக்கும். இப்போது அதே டிசி மோட்டரினை ஏசி பவர் சப்ளையுடன் இணைக்கும் போது எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை பார்ப்போம். பொதுவாக டிசி சீரிஸ் மோட்டரில் ஃபீல்ட் கோயில் மற்றும் ரோட்டர் கோயில் இரண்டும் பவர் சப்ளையுடன் சீரிஸ் ஆக இணைக்கப்பட்டிருக்கும். இதனால் ஒரே ஃபேஸ் மின்சாரம் இரண்டினூடாகவும் பாயும். ரோட்டர் கோயிலினூடாக பாயும் மின்சாரம் ஒரு நான் யூனிடிரெக்ஷனல். இங்கு கோயிலினூடாக பாயும் மின்சாரம் யூனிடிரெக்ஷனலாக இல்லாதபடியினால் தூண்டப்படும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸின் திசையும் மாறுபடும். இந்த வகையான தந்திரம் டோக் ஆக்ஷன் எப்போதும் யூனிடிரெக்ஷனல் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. இங்கு படத்தில் சில வகையான சூழ்நிலைகளில் மோட்டரின் இயக்கத்தினை காணலாம். இங்கு மோட்டரின் வேகம், மின்சாரத்தின் மீடிரன், டோக் ஆக்ஷன் என்பன ஒரே திசையில் தொழிற்படுகின்றது. எனவே ரோட்டரானது ஏசி பவர் சப்ளைக்கு ஒரு சீரான இயக்கத்தை கொடுக்கின்றது. இப்போது ஒரு சாதாரண கொமர்ஷியல் டிசி மோட்டரை எடுப்போம். சாதாரண கொமர்ஷியல் டிசி மோட்டருக்கு ஏசி பவர் சப்ளையை வழங்கும் போது அம்மோட்டர் ஒரு சீரான தொழிற்பாட்டை கொடுக்காது. ஏசி பவர் சப்ளை ஏற்றத்தாழ்வான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை உருவாக்குவதனால் இங்கு அதிகமான எடி கரண்ட் லோஸை உருவாக்குகின்றது. இதனால் லேமினேட்டட் கோர் லேயரானது யூனிவர்சல் மோட்டருக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஏசி ஆப்பரேஷனின் போது டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷனினால் இஎம்எஃப் தூண்டப்படுகின்றது. தூண்டப்படும் இஎம்எஃப் ஆனது கம்யூட்டேட்டர் கான்டாக்டில் ஸ்பார்க்கிங்கை உருவாக்குகின்றது. இதனால் யூனிவர்சல் மோட்டரில் உயர் ரெசிஸ்டன்ஸ் உள்ள கான்டாக்ட் பிரஷ் பொருத்தப்படுகின்றது. இவை அனைத்தும் யூனிவர்சல் மோட்டரின் கட்டமைப்பும் தொழிற்பாடும் ஆகும்.